வணக்கம். பழமையும் புராதன சிறப்பும் கொண்ட புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலில் 21 வருடங்களுக்குப் பிறகு இன்று நடைபெற்ற, அதாவது பிப்ரவரி 10ஆம் தேதி திங்கட்கிழமை நடைபெற்ற கும்பாபிஷேக பெருவிழாவை தாங்க இந்த காணொளியில் நாம் காணப்போகின்றோம். த்ரோட் இன்ஃபெக்ஷன் காரணமாக இந்த காணொளியில் குரல் பதிவு சரியாக அமையவில்லை, மன்னிக்கவும். தன்னை நாடிவரும் பக்தர்களுக்கு தாயாக இருந்து கருணையோடு அவர்களின் பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொடுக்கும் சக்தியாக இத்தலத்தில் அம்மன் அருள்பாலிக்கின்றார். இந்த காணொளியில் கும்பாபிஷேகம் பற்றிய பல்வேறு தகவல்களையும், கும்பாபிஷேகத்தின் போது மேற்கொள்ளப்படும் பல்வேறு கிரியைகள் பற்றிய தகவல்களையும் கொடுத்துள்ளோம். காணொளியை முழுமையாக பார்த்து பயனடைவீர். தற்பொழுது இந்த ஆலயம் எழுப்பப்பட்ட வரலாற்றை சுருக்கமாக பார்க்கலாம். 1680ஆம் ஆண்டு தஞ்சையை மராட்டிய மன்னன் வெங்கோஜி ஆண்டு வந்தபொழுது தஞ்சையில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு தல யாத்திரை புறப்படுகின்றார். அப்பொழுது போகும் வழியில் அவர் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் தங்கியிருக்க, அவரது கனவில் அம்மன் தோன்றி புன்னைவனக் காடாக இருந்த இவ்விடத்தில் தான் புற்று வடிவில் அருள்பாலிப்பதாகவும் அங்கு வந்து தன்னை சேவிக்கும்படியும் கூறுகின்றாள். கனவு கலைந்து எழுந்த மன்னர் தன் கனவில் அம்மன் சொன்னபடி புன்னைவனக் காடாக இருந்த இவ்விடத்தில் தேடி பார்க்க அங்கு மிகப்பெரிய புற்று வடிவில் அம்மன் காட்சியளித்ததாகவும், அதன் பிறகு சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள் என்ற யோகி அந்த புற்றுமண்ணை கொண்டே தற்பொழுது அருள்பாலிக்கும் அம்மன் சிலையை உருவாக்கியதாகவும் தலபுராணம் கூறுகிறது. மேலும் சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள் இத்தலத்தில் 41 நாட்கள் தங்கியிருந்து பூஜைகள் செய்து ஸ்ரீசக்கரத்தை ஸ்தாபித்ததாகவும் அறியப்படுகிறது. அதன் பிறகு 1728ஆம் ஆண்டு தஞ்சையை ஆண்ட துளஜா மன்னனின் மகளுக்கு வைசூரி நோயினால் கண் பார்வை பறிபோகும் நிலையில் இருக்க மன்னன் அம்மனை வேண்ட மன்னன் மகளின் நோய் குணமாகியதாகவும் அவள் மீண்டும் கண்பார்வை பெற்றதாகவும், அதன் பொருட்டு மன்னன் சிறியதாக இருந்த ஆலயத்தை பிரம்மாண்டமான ஆலயமாக எழுப்பியதாகவும் அறியப்படுகிறது.
இத்தலத்தில் ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் அம்மனுக்கு விசேஷ அலங்காரங்கள் செய்யப்படுகிறது. மேலும் முக்கியமான நாட்களில் அம்மனுக்கு தங்கப்பாவாடை சாத்தப்படுகிறது. தஞ்சைக்கு ஆன்மீக பயணமாக வரும் அன்பர்கள் தஞ்சை பெரிய கோவிலோடு தஞ்சை பெரிய கோவிலிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இவ்வாலயத்திற்கும் சென்று அம்மனை வழிபட்டு அம்மனின் அருள் பெற வேண்டுகின்றோம். மேலும் இத்தலத்திற்கு அருகிலேயே புன்னிநல்லூர் ஸ்ரீராமர் ஆலயமும் அமைந்துள்ளது. அம்மனை மனதில் நினைந்து இந்த கும்பாபிஷேக காணொளியை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. வணக்கம்.